மேட்சா இது என்ன மேட்ச் அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். இது என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட். ஆனா கரெக்டான பந்து போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பேக் ஆஃப் லென்த் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன். நல்ல பால் வந்து பேட் அடிக்கு, பட் பியூட்டிஃபுல் டைமிங் பவுண்டரி. பால் ஷாமா பால், தேர்ட் பால் ஆன் டெபியூ. நல்ல ஒரு பேஸ் இந்த பால் இருந்தது. வெளியே போகும்னு நினைச்சார், பாத்தீங்கன்னா பால் ஐ திங்க் ஸ்ட்ரைட் ஆயிருக்கு, இல்ல கொஞ்சம் உள்ள வந்திருக்கு. பிரில்லியன்ட்லி பால். விமல் குமார் அவுட் 4 ரன்னுக்கு. டிடி 4 for 1. நல்ல ஒரு ஷாட், பவுண்டரிங்க. தடுக்க ட்ரை பண்ணாரு. ஆஹா, பியூட்டிஃபுல் ஷாட், மேன் இன் ஃபார்ம். இன்னொரு ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. ஆஹா, திருப்பி பிரில்லியன்ட் ஷாட்டுங்க. இறங்கி வந்து நீ பேஸ் இல்லாட்டி இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறும் ஒரு டேப் தான் பண்ணாரு. இது இறங்கி அடிச்சாருங்க, சிக்ஸுங்க. அது இந்த ஷாட் தான் முதல்ல ஆடுவார்னு பார்த்தா கிரவுண்ட் விட்டு வெளியே போயிருக்கு. பிரில்லியன்ட் ஒரு ஹிட், ஃப்ரீ ஹிட். திருப்பி அடிச்சாருங்க, திருப்பி இன்னொரு 6. பேக் டு பேக் 6s, அதே டைரக்ஷன், பட் இன்னும் கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ். பட் சிவம் சிங் ஆன் ஃபயர். கேட்ச் காலி. இந்த ஷாட் ஆடவே மாட்டார் இந்திரஜித், ஆனா ஆட வச்சிருக்காரு. 2 டாட் பால்ஸ். பிரஷர் பில்ட் ஆயிட்டு இருந்தது. இந்திரஜித் 6க்கு அவுட். 39 for 2. வந்துருச்சா பவுண்டரி? வந்துருச்சா? சொல்லி முடிக்கல பவுண்டரி. அவர் எடுத்த 3 விக்கெட் இங்க காத்துல அண்ட் கேட்ச். அருமையான கேட்ச், அருமையான ஒரு bowling சேஞ்ச். வைஷ்ணவ் குமார், பூபதி வைஷ்ணவ் குமார் கேட்ச் எடுத்திருக்காரு. பூபதி வைஷ்ணவ் குமார் அவுட் ஆயிட்டு கிளம்புறாரு 7 ரன்னுக்கு. 50 for 3. சிவம் சிங் வாரி அடிச்சிருக்காரு. 6 தான். இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்ட் நினைக்கிறேன். மேட்ச் ஆன் மேட்சுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மறுபடியும் பாருங்க, மறுபடியும் அவ்வளவு நடுவுல வந்து அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. எஸ், அவுட் ஆக போறாரு. சிவம் சிங் ஓடியாச்சு, ஆனா சரத்குமார் ஓடல. யங் ரோஹனுக்கு விக்கெட் தியாகம் பண்ணிருக்காருங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்வே அவர் நோன்னு சொல்லிட்டாரு. சரி வந்துட்டாருன்றதுனால சரத்குமார் வெளியில வந்து சிவம் சிங்குக்காக தான் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. சரத்குமார் 9க்கு அவுட். 69 for 4. கேப்ப பிக் பண்ணிட்டாரா? எஸ், அதையும் ஃபுல் டாஸா போட்டா வருத்தம் தான். அங்க ஒரு ஃபீல்டர் இருந்தாலும் அவர் தலைக்கு மேல போயிருக்கு. இன்னொரு ஃப்ரீ ஹிட்டை கேபிட்டலைஸ் பண்ணிருக்காரு சிவம் சிங். இன்னொரு 50 அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் செம்ம இன்னிங்ஸ் ஆடிட்டு வராரு. போல்டு அதுக்கப்புறம் வர, ஆனா தினேஷ் ராஜ் அவுட் ஆயிட்டாரு. முதல் விக்கெட் அவருக்கு டிஎன்பிஎல் கரியர்ல. இன்னும் பல விக்கெட் வரட்டுண்டா கண்ணா. ரொம்ப அருமையா போலிங் போட்டாரு. தினேஷ் 1 ரன்னுக்கு அவுட் ஆகுறாரு. 84 for 5. திருப்பி ரன் அவுட், இன்னொரு ரன் அவுட். யார் அவுட்? வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆயிருக்காரு. அருண் குமார் அவர் தான் ஃபீல்டர். சத்தியமா ரன்னே இல்லைங்க. சிவம் சிங் எதுக்கு குடுகுடுன்னு ஓடினாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு வேகமா அடிச்சுட்டு பாருங்க. பாவம் அப்செட்டா போறாரு வருண் சக்கரவர்த்தி. எனக்கே எப்பயாச்சும் தான் பேட்டிங் வருது, அதுலயும் ரன் அவுட் ஆக்கி விட்டியே அப்படின்ட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. வருண் சக்கரவர்த்தி ப்ரொமோஷன் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 4 தான் அடிக்க முடிஞ்சது. 9க்கு காலி. திண்டுக்கல் டிராகன்ஸ் 96க்கு 6. இப்ப மறுபடியும் எக்ஸ்பிரஸ் வேகம் எடுக்க முட்டி போட்டு அடிச்சிருக்காரு கிரவுட்ல. இன்னொரு 6. மறுபடியும் கிரவுண்டுக்கு வெளியில. போல்டு. சோனு யாதவ் டேஞ்சரஸ். சிவம் சிங்கோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபுல் பால். மறுபடியும் அந்த அளவுக்கு நல்ல ஷாட் விளையாடல. அவரை ஃபாலோ பண்ணாரு. பேட்ல பட்டு பால் ஸ்டம்புக்கு வந்திருக்கு. சோனு யாதவோட அனுபவம் தெரிகிறது. 70 ரன்னுக்கு வெளியேறாரு. 119 for 7. தடுக்க முடியுமா? அஜிதேஷ் தடுக்க முடியல. பவுண்டரி கிடைச்சிருக்கு. சுபோத் பாட்டி முழு பவரையும் கொடுத்து அடிச்சாரு. தரையோட ஒரு பவுண்டரி. பாக் பாக் பாக்னார். பாக் மில்கா பாக். பாகோஜி அவுட்டா?
அவுட் இல்லைன்னு அங்கேயே ஒரு ஃபீல்டர் இண்டிகேட் பண்றாரு. முகமது ரஃபி டிவி அம்பையர் கிட்ட கேட்கிறாரு உள்ள வந்துட்டாரோன்ற எண்ணம் நிலவுது மனசுல. Yes, I have a decision for the big screen. நூத்தி 26க்கு 8 டிடி. பவுண்டரி கிடைச்சிடும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு. ரொம்ப ரொம்ப அவசியமான பவுண்டரி. ஸ்கோர் 133ல முடியுது 19 ஓவர்ல. அவுட். ரித்திக் ஈஸ்வரன் ஸ்மார்ட் ஒர்க். ரன்னே கிடையாது அந்த இடத்துல. ஆனா அஸ்வினுக்கு ஸ்ட்ரைக் வேணும். ஒரு சான்ஸ் பார்த்தாரு. நல்ல த்ரோங்க. இன்ஃபேக்ட் இந்த ஆங்கிள் இருந்து நல்லா தெரிஞ்சுது. விக்கெட்டை இழக்கிறார், அதுவும் ரன் அவுட் மூலியமா. அஸ்வின் 15க்கு காலி, 133க்கு 9. போல்டு. சோனு யாதவுக்கு இன்னொரு விக்கெட். மறுபடியும் பின் பாயிண்ட் யாக்கர். அங்க வந்து ஒரு சின்ன ஒரு காயினை வச்சா கூட அதை அடிச்சுப்பார் போல. அந்த அளவுக்கு அக்யூரேட் யாக்கர் சோனு யாதவ். அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்திருக்க முடியும். டெஃபினட்டா ஒரு 15-20 ரன்ஸ் ஷார்ட்டா இருக்காங்க இங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். சூப்பர் போலிங் எஃபர்ட். நெல்லை ராயல் கிங்ஸ் 137 அடிச்சா அவங்க இந்த டோர்னமெண்ட்டை ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிக்கலாம். அடிப்பாங்களா ரன் சேஸ் இன்னும் சில வினாடிகள்ல. சந்தீப் வாரியர் வந்திருக்காரு பிளேஸ் ஆஃப் சரத்குமார். ஸோ அருண் கார்த்திக் வந்திருக்காரு, டாப் குவாலிட்டி பிளேயர். ரோஹனுக்கு பதிலாக ரோஹன் நல்லா போலிங் போட்டார், டெபியூட்டன்ட். ஆக்சுவலாக உள்ளே உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா அருண் கார்த்திக்கோடைய பாடி லாங்குவேஜ் பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த ஒரு 6 போன போதெல்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அந்த இன்டென்சிட்டி தெரிஞ்சுது. ஆஹா, பிளேட் அண்ட் மிஸ். இது நல்ல பேட்டிலுங்க. கேபி அருண் கார்த்திக் மிஸ்டன் டிஎன்பிஎல் வர்சஸ் சந்தீப் வாரியர், லீக்லே ஃபாஸ்டஸ்ட் bowler. ஆஹா, செம்ம டைமிங். ஆனால் கேட்ச் ட்ராப். இந்த மாதிரி கேட்ச் எல்லாம் பிடிச்சாகணும். லோ டோட்டல்னா விக்னேஷ் நல்ல டைமிங். ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். இந்த வாட்டி செம்ம ஷாட் மிட் ஆன் தலைக்கு மேல. அகைன் சிக்ஸா. ஷாட் அண்ட் ஃப்ளை. சூப்பர் 6. காத்துல செம்ம கேட்ச். அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். இந்த மாதிரி மேஜிக்கல் ஃபீல்டிங் தான் தேவை. சிவம் சிங். சூரிய பிரகாஷ் gone without scoring 20 for 1. Shot. Shot on fly. Super 6. திருப்பி அந்த பக்கம் பின் பக்கம். அஜிதேஷ் ஃபீல்டருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாரு, ஆனா வாய்ப்பு இல்ல. ஸ்ரீராம் 4 அடிச்சிருக்காரு. ஷாட், சரியான ஷாட். கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. அருமையான பிளேஸ்மெண்ட். சூப்பர் பிக் அருண் கார்த்திக். ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு அவருக்கு. சக்திமான முடிக்கிறாரா, பக்திமான முடிக்கிறாரா, இல்ல அவரே முடிச்சாரா? அவ்வளவுதான் விக்கெட். அருண் கார்த்திக்கோட பெரிய விக்கெட் கிடைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ டிண்டுக்களுக்கு. ஓவரோட கடைசி பந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு விக்னேஷ். Pitching in line, impact in line, wickets hitting. அருண் கார்த்திக் இம்பாக்ட் பிளேயர் 45க்கு அவுட். என்ஆர்கே 71க்கு 2. இன்சைட் அவுட் அண்ட் காட். இதுதான், இதை பத்தி தான் பேசுறோம். முதல் பால்லே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு அஸ்வின். அணி தலைவராக உள்ள வந்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் a பூமர் கோல்டன் விக்கெட். ராஜகோபால் கோல்டன் தான். நிதிஷ் ராஜகோபால் அவுட் ஃபார் 0, 72க்கு 3. இங்க விக்கெட் விழுது. ரித்திக் ஈஸ்வரன் எதுவுமே அவரால் செய்ய முடியல. செய்ய நினைச்சாரு முதல் பந்து, பட் அவரை செஞ்சிருக்கு இந்த பந்து. என்ன பாலுங்க இது. 2 ஓவர்ல 2 for 5 அவரு ரித்திக் ஈஸ்வரன். அவரும் 2க்கு அவுட், 76 for 4. அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. அதே ஹிட்டிங் தான் காட்டியிருக்காரு. என்ன அடி இது. விக்னேஷோட லாஸ்ட் பால். அதே பெரிய ஷாட். ரொம்ப ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸும் இருக்கு. தேவையான டிஸ்டன்ஸும் இருக்கு. 2 சிக்ஸர்கள் இந்த ஓவர்ல வந்திருக்கு. ஷாட் சரியா அடிச்சிருக்காரா? இல்ல, கோல். பூபதி விக்கெட் எடுத்திருக்காரு. சோனி யாதவ் 1 shot too many.
பெரிய பெரிய 6 அடிச்சாரு, 2 6 அடிச்சாரு. போன ஓவர் அவுட்டா இருக்கணும். சோனு யாதவ் 15க்கு காலி, 100க்கு 5 என்ஆர்கே. பழைய படமா போடுறாங்க, அதுவும் எனக்கு பிடிக்கும். 6 என்எஸ் ஹரிஷ்க்கு தேவையான 6. சம ஃபைன் அடிச்சிருக்காரு என்எஸ் ஹரிஷ். இன்சைட் அவுட் பாத்தீங்களா? 6. அதுதான் நான் சொன்னேன், அந்த பால போடாம உள்ள எடுத்துட்டு வரணும். இந்த நார்மல் பால் போட்டீங்கன்னா வித் விண்ட் 6. இன்னொரு பவுண்டரி. இந்த மேட்சை முடிச்சிட்டார் அவர் பேட்டிங்ல. செம பேட்டிங் ஹரிஷ். கேட்சார் பாக்குறோம், கைக்குள்ளார போயிருக்கு, எடுப்பாரா இல்லையா? எடுத்திருக்காருங்க. செல்லமா தட்ட மாதிரி தான் இருந்தது, ஆனா நேரா கைக்குள்ளார போயிருக்கு. பூபதி வைஷ்ணவ் குமார் எடுத்திருக்காரு இந்த கேட்ச. ஸோ ஹரிஷ் 22க்கு அவுட், 128க்கு 6 நெல்லை. கடாசி இருக்காரு, கிடைக்கும் ரன்ஸ், 4 ரன்ஸ் அஜிதேஷ்க்கு. ஒரு மச் நீடட் பவுண்டரி. அந்த பிரஷரை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிருக்காங்க. இது ஷாட், சரியான ஷாட். அஜிதேஷ் வினிங் ரன்ஸ். கேப்டனோட பேட்ல இருந்தும் கவாஸுக்கு மேல அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸ் 4. நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்களோட பயணம் முடிஞ்சிருக்கலாம், பட் நம்பிக்கை முடியல. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல திண்டுக்கல் டிராகன்ஸை வீழ்த்தியிருக்காங்க. சோ போட்டி சுருக்கம் என்னவென்றால், முதல் பேட் செய்த திண்டுக்கல் டிராகன்ஸ் 136 பதிவு செஞ்சாங்க. டாப் ஸ்கோரர் ஒன்ஸ் அகைன் சிவம் சிங் ஒரு செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் செஞ்சுரி பதிவு செஞ்சாரு. 70 ஆஃப் 59 பால்ஸ். சோனு யாதவ் 2 for 23. பிக் ஆஃப் த bowlers. நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்தளவு 138க்கு 6 அப்படின்னு இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் பேட்டிங்ல அருண் கார்த்திக் மற்றும் அஜிதேஷ்.